துருவா பழக்கடி பத்தில் விஜயமங்கலம் போயிடுச்சுப்பா. விஜயமங்கலம் அற விஜயமங்கலத்துலேருந்து வந்தது. மகனை திருத்தணும், மகனை திருத்தணும்னு வந்து கேட்டான். நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஒரு கேஸ் பிரச்சனை ஆகணும், அவனுக்கு அடிதொடி பிரச்சனையை கருப்பசாமி உருவாக்கி கேஸ் பிரச்சனை ஒன்று கேஸ் ஆகி அதில் வந்து பயந்து வந்து உட்கார வச்சிட்றேன் அப்படின்னு. இப்போ என்னாச்சு? கேஸ் ஆச்சா இல்லையா? ஆச்சு. எப்பாச்சு? பௌர்ணமி அன்னைக்கு ஆயிடுச்சு. அதுதான் நான் சொன்னேன், அப்போத்தான் அவன் அடங்குவான். அதனால் நான் உன்னி வந்து இப்போ ஒழுக்கமாக இப்போ 4 நாளாக இருக்கிறான். அதே மாதிரி கருப்பசாமி நான் மாற்றி கொடுத்துருப்பான் இருக்கேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதான் நான் முதவே சொன்னேன், அவனை நியாயமாக சொன்னாலாம் சரி வராது. அவனை நம்பி பொருளை போட்டு பொருளை இறக்கி தொழில் பண்ணலாம்னு பண்ணினா இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டான். அதனால் கருப்பசாமி தண்டனையும் கொடுத்துட்டேன். அதனால் மீண்டும் இன்னொரு கேஸும் வரும் கிட்டவா. அதில் இது வந்து மேலோட்டமாக போயிடுச்சு. அதனால் மீண்டும் இன்னொரு கேஸ் ஆகும்ப்பா. ஆடி அமாவாசை முடிய வரைக்கும் அவனை எதுவுமே நீ கண்டுக்காத. ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ளே உனக்கு முழுசாக அவனை திருத்தி நான் கருப்பசாமி ஒழுக்கமாக உனக்கு தொழில் பண்ணுற மாதிரி உருவாக்கினா போதுமா? அது வரைக்கும் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன், ஆள் அமைச்சு கொடுத்துறேன், கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பை அங்கே காப்பாற்றி கொடுத்துட்றவா. அவன் அங்கே இருந்தால் ஒரு கனி உள்ளே சாப்பிட கொடுத்துரு, இல்லைன்னா நீ சாப்பிட்ரு. ஆடி அமாவாசை வரைக்கும் நீ அவனை பற்றி எதுவுமே கண்டுக்க வேண்டாம். நான் எப்படி அதைத்தான் சொன்னேன். இப்போ பயந்த கடித்த இப்போ ஒழுக்கமாக இருக்கிறான். அதனால் உப்பும் அடங்க மாட்டான். அதனால் கருப்பசாமி என்ன சொல்கிறேன், உப்பும் ஒன்றும் பேசுறதுன்னு விட்டுரு. ஆடி மாதத்துக்குள்ளே இன்னொரு கேஸையும் உருவாக்கி அதில் கேஸ் பெருசாக இல்லாமல் உனக்கு ஒழுக்கமாக அவனை திருத்தி உட்கார வச்சா போதுமில்ல. நான் கருப்பை அமைச்சு தரம்போ, நான் உனக்கு அமைச்சு தரம்போ. நீ கேட்டதோடு உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமில்ல, நான் அமைச்சு தரம்போ. அம்மா வாசிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி என் குதிரை துருவா பழைய கோட்டை வச்சு. அப்படியாப்பா, சரிப்பா. அதனால் நான் சமையல் கான்ட்ராக்டர் வேலை பண்ணுறோம். அதனால் வேலை எனக்கு கருப்பசாமி எனக்கு வேலை வேணும்ப்பா அப்படின்னு. இப்போ வேலை வருதாப்பா? வந்துட்டுருக்கு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நிரந்தரமாக எல்லா தேதியும் புக் ஆனால் போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் இன்னொரு கேள்வி, 2வது ஓடி போய் சுற்றி பார்த்ததில் ஒரு ஒத்தாசைக்கு ஒரு ஆள் நான் கருப்பசாமி எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அதனால் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதையவே நிரந்தரமாக எனக்கு அமைச்சு தரணும். அதனால் என்னோடய ஆடி திருவிழா முடிஞ்சு, ஆமாம் ஆவணிலேருந்து புரட்டாசி வர்றதுக்குள்ளே நான் கருப்பசாமி அதில் சரி கட்டி உனக்கு கொடுத்தா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறவா. இதை பாங்க வச்சுக்க. தொழிலும் நல்லா ஓட்டி கொடுத்துறேன், நீ கேட்டதும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை பாங்க வச்சுக்க. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. எப்படி? நான் தான் சொல்லிட்டேனே, 5 பவுன் காணாமல் போனதுக்கா? இப்போ இதுக்கு மட்டும்தான் இப்போ உத்தரவு. நீ அம்மாவாசைக்கும் உனக்கு நான் சொல்கிறேன். ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குழி, ஒன்றை எனக்கு எப்படியாவது எனக்கு நான் சொன்ன டைமுக்குள்ளே எனக்கு சேர்த்து வச்சுருப்பா அப்படின்னு கொண்டுட்டு போய் உள்ளே பாங்கா வச்சிருவேன். நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஊஞ்சப்பாளையம் வச்சுப்பா. யாரா ஊஞ்சப்பாளையம்? சேர்ந்தே வாழலாமா இல்லை பிரித்து விட்டுடலாமா அப்படின்னு மகனுக்கு ஒரு சந்தேகம், பெத்தவளுக்கு ஒரு சந்தேகம். பெத்தவளுக்கு சேர்த்து வைக்கணும், உனக்கு வந்து வாழ விருப்பம் இல்லை. இல்லை போய் கால் வந்துட்டு ஓடும். நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக கையெழுத்து வாங்கி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கையெழுத்து நானும் போய் வழக்காடி பார்த்தேன். வழக்காடி பார்த்ததில் சேர்ந்து வாழ்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் பிரித்து விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் 13 150 நாள் 5 மாதம் முடிகிறதுக்குள்ளே நீ கேட்டது போல் அங்கேருந்தே தகவல் வரும். சரியா? அங்கேருந்தே தகவல் வரும். அது வரைக்கும் உனக்கு நிரந்தரமான தொழில், ஆளுக பிரச்சனை இல்லாமல், உனக்கு வேலையும் பிரச்சனை இல்லாமல், வருமானம் 4 காசு மிச்சமாகிற மாதிரி நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா. இதை பாங்க வச்சுக்கணும். உனக்கு டைவர்ஸ் ஆக வரைக்கும் யாரும் கைப்படக்கூடாது. கொண்டே பாங்க வச்சுக்க. 5 மாதம் முடியறதுக்குள்ளே அவகிட்ட இருந்தே பேச்சுவார்த்தை ஒரு வேணாம் 2 பேரும் முடிச்சுக்குவோம் அப்படின்னு. சரியா? எப்படி? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். நீ போனேன்னாத்தான் அவள் பணம் கேட்பான். அவளாக வந்தால் என்ன பண்ணுவா? நீ கேட்டால் என்ன சொல்லணும்? சேர்ந்து வேணா வந்து வாழ், இல்லைன்னா நீ கம்மின்னு அப்படின்னு விட்டுரு. நீ கேட்டது போல் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு உனக்கு பணம் எல்லாம் முடிச்சா போதும்ல. நான் சொன்னதை மட்டும் நீ செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? இந்தா இன்னையிலேருந்து உனக்கு ஒரு 4 காசு மிச்சமாகிற மாதிரி நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். ஆளுக பிரச்சனை இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். வேலையும் பிரச்சனைக்காது. கிட்டவா.
நான் கருப்பை அமைச்சே கொடுத்துருப்போம்ப்பா. அம்மாவாசைக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடும். அப்போ அதுக்கு அடுத்த வர வியாழக்கிழமைக்கு என்ன வந்துப்பார். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. கருப்பசாமி மடி ஜல்லி வெட்டி வச்சுப்பேன், குதிரை ஜல்லி பட்டி. அவனோட சேர்ந்தே வாழ வச்சிடணும்ப்பா. யாராது கூறி ஒன்று அவனோட சேர்த்தி வாழ வச்சிடணும். இப்போ ஒழுக்கமாக தேடி வந்திருப்பானே, நான் தான் சொல்கிறேனே, அவனை வந்து விட்டு பிடிக்கணும். அதனால் நான் சொன்ன நாளுக்குள்ளே 10 நாளுக்குள்ளே தேடி வந்துட்டான். வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கிறுக்கு தட்டுற மாதிரி ஏன் கண்ணுக்கு தென்படுது, தட்டுறான்ல. அதனால தான் சொன்னேன் விட்டு பிடிக்கணும். அதனால் நான் கருப்பசாமி என்றைக்குமே முதல்ல போக்கு விட்டு தான் பிடிப்பேன் நான். அதனால் அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம். என்னோட இன்னும் 30 நாள் போகிறதுக்கு 30 நாள் முடியறதுக்குள்ளே நான் செஞ்சதை தப்பு தானே மீண்டும் வருவேன். தனி குடித்தனம் போகிற மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து பொருளாதாரம் சம்பாரிச்சு உனக்கு 4 காசு கொடுக்குற மாதிரி அமைச்சா போதுமாப்பா. இந்தா நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறேன், இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அடுத்த அம்மாவாசை வர்றதுக்குள்ளே நான் செஞ்சது தப்பு தான் என்கிட்ட வந்து காலில் வந்துடுவேன். காசு யாருக்கு? நீ அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம். மொதல் அவன் வரட்டும், அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். போ இதை பாங்க. யாருக்கு? இப்போ வந்திருக்காளா? அப்படியா? சரிந்தா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பேன், குதிரை திருப்பூர். ஆமாப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. இதில் ஆட்டோ டிரைவர், இதில் ஆட்டோ டிரைவர். நீ ஆட்டோ வச்சுருக்கியாப்பா? அப்போ எல்லாம் போய் காலில் விழுப்பா. நமக்குத்தான் எந்த ஊர் போய் சுற்றி எங்கே போனாலுமே கருப்பசாமி என்னை கூப்பிட மாட்டீர அப்படின்னு வந்தது யார்? நீ தானே வந்த. அப்போ இன்னும் மறுபடியும் போய் காலில் வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி என்றைக்கு நான் உன்னை கூப்பிட்றேன்னா அன்றைக்கி உன் பிரச்சனை தீர்ந்துச்சு. அதனால் இன்றைக்கி நான் கூப்பிட்டேன், அதனால் உன் பிரச்சனை இன்னையோடு தீர்ந்துருச்சு. அதனால் கருப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு நல்லபடியாக பொருளாதாரம் வருமானம் 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் நான் எல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். எல்லா பக்கமும் போய் அலைஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டான், இதையும் பார்த்துட்டு வந்துடுவான் அப்படின்னு. அதனால் எனக்கு நீ ஒன்று விட்டு கொடுக்கணும். என்ன விட்டு கொடுப்ப? உன்னோட சந்தோஷத்தில் ஒன்று விட்டு கொடுக்கணும். சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குதாப்பா? அப்பப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அடிப்பையா அடிக்க மாட்டியா? அந்த ஒன்று மட்டும் விட்டு கொடுக்கணும். என்ன பண்ணுறது? இன்றைக்கே அதையும் விட்டுறணும். இன்றைக்கே உனக்கு செல்வாக்கும் கொடுத்துட்றேன், பொருளாதாரமும் கொடுத்துட்றேன். என்னென்ன நம்மளை விட்டு வெட்டு போச்சோ எல்லாம் தேடி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் அதெல்லாம் கேட்கல. நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லு. அடுத்தது நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பால் மட்டும் போய் வாங்கிட்டு வா, சரியா? போயிட்டு ஓடு, பால் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா என் குதிரை. கோயம்புத்தூர் எல்லாரும் போய் காலில் விழுப்பா. போய் மறுபடியும் காலில் விழு. எனக்கு பணம் வருமா வராதா? அது யார்? பணம் வருமா வராதா? நீ உட்காருப்பா, போய் கூப்பிட்றேன். வெளிநாடெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ஓஞ்சி போய் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது, அப்படி இல்லையா? அதனால் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். பணம் கொடுத்த பக்கம் என் கண்ணுக்கு வர்ற மாதிரி தெரியலையப்பா. ஒரு பக்கம் வராது. எது வராது? 2 பக்கம் இருக்குது. ஒன்று கொடுத்தது வராது. என்ன பண்ணலாம்? நீ கிட்டவா, இன்னும் கிட்டவா. அதுக்கு வேணால் ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிடலாம். ஒன்று நியாயமாக தெரியுது, ஒன்று நியாயம் இல்லாத மாதிரி தெரியுது. அதனால் ஒன்று லீகலாக இருக்குது, ஒன்று இல்லீகலாக இருக்குது. அதனால் இல்லீகலாக இருக்கிறது வராது. அதனால் நியாயமாக இருக்கிறது உனக்கு கருப்பசாமி போராடி வர தை மாதம் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி உனக்கு பொருளாதாரமும் உனக்கு அமைச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு கையாக உனக்கு கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து நிம்மதியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? இந்தா வீடு கையகலம். அதுதானேப்பா இப்போ சொன்னேன் நான். கையகலம்னு என்ன? நான் வீட்டை தான் சொன்னேன். உனக்கு இது வரைக்கும் எல்லாம் போராடி போச்சு, அதான் உனக்கு கையகலம் நான் வாங்கி தரேன்னே. அதனால் வீட்டை பற்றி தான் நானும் சொன்னேன். அதனால் தை மாதம் போகிற வரைக்கும் பொறுமையாக இரு. அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கி தந்துடணும். 8 மாதம் இல்லை 11 மாத காலத்துக்கு உடல்நிலையை நான் சீராக வச்சுக்க. ஏதாவது ஒரு தொந்தரவுனா உடனே போய் பார்த்துரு. நான் கருப்பசாமி உனக்கு உசுருக்கு ஆபத்து இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அப்படி இருந்தால் போதுமா? இந்தா
2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. கிட்டவா. அதனால் கருப்பை நான் கூடவே வரப்போம். சரியா? இந்தா எனக்கு அம்மாவாசைக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். எந்த ஊருப்பா வாங்கிட்டு வந்துட்டியாப்பா? கிட்டவா. அதனால் கருப்பசாமியை ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் நான் கருப்பசாமி இன்றைக்கே உங்க கூட வந்துடுவேன். அதனால் இன்றைக்கி நீ என்ன பண்ணணும்? இன்னையிலேருந்து அதுக்கு மீறி குடித்தா என்ன பண்ணலாம்? குடித்தா என்ன பண்ணலாம் அதுக்கு மட்டும் சொல்லிடு. எப்படி இன்னைக்கு பண்ணினீங்கன்னா சாக வரைக்கும் குடிக்கக்கூடாது. சரியா? அதே போல் மீண்டும் தொட்டுட்டு அப்படின்னா உப்பு இருக்கிறத விட நம்ப கீழே வந்துடுவேன். முதவே சொல்லிட்டேன். சரியா? உனக்கு கொடுக்குற தண்டனை அதையா. உடம்பு முதவே வீக்காக இருக்குது. அதனால் கருப்பசாமி தண்டனை கொடுத்தா ஒரே நாளில் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் ஏற்றது போல் என்னென்ன உன்னை விட்டு போச்சோ அத்தனையும் கருப்பசாமி உனக்கு திருப்பி வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வேலை வருமானம் 4 காசு சம்பாரித்து மிச்சமாகிற மாதிரியும் அதே மாதிரி உன் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்றேன். அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து எல்லாமே உருவாக்கி கொடுத்துறேன். இன்னைய மீறி நான் கருப்பசாமிக்கு உதவாக குடிக்க மாட்டேன். அதே மாதிரி குடித்தா என்ன தண்டனை வேணாலும் கருப்பசாமி குடிச்சிடலாம்பா அப்படின்னு சொல்லி குடிச்சிடும். குடி. இந்த அப்போ நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். 2 கையில் பிடி. இன்னையிலேருந்து உனக்கு கஷ்டமே நீங்கி போச்சு. என்ன இந்த பொருளாதார பிரச்சனை வராது. தொழில் 4 காசு சம்பாரிச்சு மிச்சம் வைக்கிற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும். இல்லை நான் அமைச்சு தரம்போ. இதை பாங்கா வச்சுக்க. இப்போ தாராளமாக போகலாம்ப்பா. இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தாராளமாக போயிருந்துக்கலாம். இன்னையிலேருந்து இதை கொண்டு அறுத்து போட்டுட்டு நீ தாராளமாக போயிரு. அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. கருப்பம் கூட வரம்போ. உப்பு நீ இருக்கிற வீட்டில் 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை பாங்கா வச்சுக்க. அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா வழக்கடி பத்தில் குன்னத்தூர் வச்சுப்பா. அதே மேனேஜர் யாரா? அதே மேனேஜர் வேணுமா? அப்படியாப்பா? அப்படியே இல்லையா? அப்படின்னு போய் மாடி காலில் விட்டு ஓடு. அதே மேனேஜர் நம்மளுக்கு மீண்டும் அதே இடத்துக்குள்ளே வரணும். அதே மாதிரி கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகணும். 4 காசு சம்பாதிக்கணும். மிச்சம் வைக்கணும். அதில் நமக்கு ஒரு ஆதாயமும் ஒன்று இருக்குதான். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் ஒரு ஆதாயம் உனக்கு இருக்குது. அதுலேயே இருக்குதா? இருக்குது. உனக்கு இருக்குதுங்கிறதுனால தான் நான் கருப்பசாமி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் உனக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் அந்த சப்போர்ட்டு நான் உள்ளே வந்திருக்க மாட்டேன். அதனால் இப்போ நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் என் மகளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மறுபடியும் போய் காலையில் விட்டு பார்ப்போம். நீ நினச்சது போலையே இன்னும் 90 நாள் முடியறதுக்குள்ளே ஓனர் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா கூப்பிட்டுருவேன். அதே இடத்துக்குள்ளே 3 மாதத்துல உள்ளே வந்துடலாம். அப்படி இருந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தருவா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். அதை பாங்கா வச்சுக்க. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. உனக்கு அதில் ஆதாயம் இருக்கிறதுனால கருப்பை நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே வேலைக்கு சேர்த்திலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி அமைச்சு தந்துடுவோம். கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா வழக்கடி பத்தில் கோபி வச்சுப்பேன். குதிரை கோபி. சரிப்பா, எப்படியோ மொண்டி கட்டி போட்டுறணும். அதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு வந்திருக்கா. அதனால் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து எனக்கு முடிவு பண்ணியாச்சு. எந்த நேரம் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் கருப்பசாமி எல்லா விஷயத்துலையும் நீ கவனமாக மட்டும். மற்றதை நான் கருப்பை பார்த்துக்கிறேன். சரியா? அதே போல் நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலை ஆகுமா அப்படின்னா இந்த ஆண்டு விட்டுரு. 2026 விட்டுரு. 27 ட்ரை பண்ணு. அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி ஆடி திருவிழா எனக்கு பால் கூட எடுத்துகிட்டு போ. ஆவணி மாதம் மாப்பிள்ளை பார்க்கலாமா இல்லை ஒழுக்கமாக வேலைக்கு போவாளா என்னங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணல. அதனால் 2 மனசம் இருக்கா அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே முழுசாக சரி பண்ணி அதே மாதிரி எது நடந்தாலும் நல்லதாக நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நீ கேட்டது போல் வேலைக்கு மட்டும் யோசனை பண்ணி செய். அதுக்கு பிற்பாடு மற்றது தண்டனை கொடுக்கறது உடனே கருப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி உனக்கு கஷ்டமே இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா வழக்கடி பத்தில் திருப்பூர் வச்சுப்பா. எல்லாரும் காலில் விழுப்பா. மறுபடி
அப்படியா, சரி. இதில் பூக்கடை யாரா வச்சுருக்கா? பூக்கடை. உன்னுடைய குடும்பத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் நான் எல்லாம் கொடுத்தேன். நான் உனக்கு வேணுங்கிறது எல்லாமே கொடுத்தேன். அதை வச்சு பொழைச்சிக்க தெரியாமல் எல்லாம் போச்சு. ஆமாம் இல்லைன்னு சொல்லு. எல்லாமே கொடுத்தேன், அதை வச்சு பொழைச்சிக்க தெரியாமல் எல்லாம் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி இப்போ நடு ரோட்டில் நிற்கிற நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் உனக்கு 4 காசு சம்பாரித்து கொடுத்து, அதே போல் உனக்கு மறுபடியும் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு, உனக்கு வீடு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து சொன்னபடி கேட்க வச்சா போதுமா? சரியா வேணாமா? அதுதானே வந்த? போய் காலையில் வந்துட்டு ஓடு. நீ கேட்டதோடய பண்ணித்தரம்போ. அப்படியாப்பா. அதனால் வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு கொண்டாந்து இங்கே சக்கரை பொங்கல் வச்சுட்டு எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை. சரியா? நான் அம்மாவாசைக்கு தான் வர சொல்லலான்னு பார்த்தேன். அப்போதே ஒரு 4 காசு சம்பாதிக்கிற நேரம். அப்படியே இல்லையா? அதனால தான் நான் ஓடி போய் பார்த்து வேணாம் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துடு அப்படின்னு உனக்கு தள்ளி போட்டிருக்கேன். அதனால் வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிடணும். எனக்கு மாலை பாட்டில் சுட்டு கொண்டுட்டு வா. நான் கருப்பசாமி வர்ற தை முடிகிறதுக்குள்ளே ஒன்று சேர்த்திடுறேன். சரியா? ஒரு சிலதெல்லாம் சொன்னபடி கேட்காம எல்லாம் சுற்றிட்டுருக்கு, அதைய ஒன்று சேர்த்திடுறேன். அதே போல் அடுத்த தை வர்றதுக்குள்ளே நீ சம்பாரிச்சு விட்டது என்ன திரும்பி போச்சு, இடமெல்லாம் போச்சு. மீண்டும் கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு அடுத்த 13 மாதத்தில் உனக்கு நான் வாங்கி தரேன்ப்பா. அப்படி இருந்தால் போதும்ல, நான் கருப்பை வாங்கி தரவா. அதுக்குத்தான் வியாழக்கிழமை வர சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ வீட்டுக்கு மட்டும் உத்தரவு. நீ கேட்டதோடு எங்கே இடைஞ்சல் பண்ணாலும் சரி, உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தால் போதும்ல, அவ்வளோதானே. உனக்கு யார் எது வந்தாலும் கருப்பை நான் நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சிடுவேன். நீ பயப்படாத, கிட்டவா. என்னையிலேருந்து கருப்பசாமி உன் கூட தான் இருப்பேன். அப்புறம் எப்படி இடைஞ்சலுக்கு வருவான்னு நான் பார்க்குறேன். அதனால் நீ வாய் கொள்ளாத வார்த்தை மட்டும் தவறி கூட ஒரு வார்த்தை தவறி போகக்கூடாது. வர தை மாதம் வரைக்கும் கருப்பசாமி நான் உன்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு கனியை 4 அறுத்து போட்டுட்டு போய் வியாபாரம் பண்ணி போய் அங்கே உட்காரு. எவன் குறுக்க வர்றான்னு நான் பார்க்குறேன். சரியா? வியாக்கம்மன் பாருப்பா, கூடயே வரம்போ. அதை பாங்காக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. என்ன வேணும் இந்தா. கருப்பன் கூடவே வரம்போப்பா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வை, மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா. வியாழக்கிழமையோட உங்கள் கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து இந்த தையுங்கும் போது எல்லாம் ஒன்று சேர்த்திடுறேன். அடுத்த தை வரும்போது நீ கேட்டது கூட உனக்கு சொந்த வீடு நான் வாங்கி தரேன். நீ சம்பாரிச்சு யாரோட கையும் போய் நீ எதிர்பார்க்க தேவையில்லை, நான் உனக்கு உருவாக்கி தரேன். அப்படி இருந்தால் போதுமில்ல. கூட கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் யார? சேலம். அதே ட்ரீட்மெண்ட்டு பண்ணலாமா இல்லை வேணாமா, இல்லை ட்ரீட்மெண்ட்டு மாற்றலாமா அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம். அப்படியாப்பா? போய் காலைல வந்துட்டுவான். சரிப்பா. அதனால் ட்ரீட்மெண்ட்டு மாற்றுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போதைக்கு மாற்ற வேணாம், இப்போ இருக்கிறதே போ. நான் கர்ப்பசாமி உனக்கு நான் மாற்றத்தை கொடுத்து நீ நினச்சது போல இப்போ போனேன் அப்படின்னா அதில் எச்சா பிரச்சனை வந்துடும். சரியா? அதில் வேணாம், இப்போ இருக்கிறதே போ. நான் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஆடி அமாவாசைக்கு மேலே உனக்கு மாற்றம் உனக்கு நல்லா தெரியும். சரியா? அதனால் அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை மாட்டில் வந்துடணும். நீ கேட்டதோட கர்ப்பசாமி வர தை மாதம் வர்றதுக்குள்ளேயே என் மகன் யாரோட உதவியும் இல்லாமல் அவன் பார்க்க நடந்து வந்துடுவான். அந்த மாதிரி அமைச்சா போதுமா? கிட்டவா. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன்ப்பா. அம்மாவாசைக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடு. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஊர்? ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம். குண்டடம் என்னோட இருப்பிடம் வர வரைக்கும் அவன் அப்படி தான் இருப்பேன். நீ பேசாமல் விட்டுரு, சுற்றி அடைச்சிங்க வருவேன். அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி ஒரு நாளையே நிப்பாட்டி கொடுத்துறேன். கூட சேர்ந்துருக்கிற சேர்க்கை சரியில்லையே, அதுதான் பிரச்சனை. அதனால் அவனை விட்டு, அதனால் பக்கத்தில் இருக்கிற இடைஞ்சல், அந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்து அதே போல் கொடுக்க வேண்டிய பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து அந்த இடைஞ்சல் எவ்வளோ நாளில் தீரும் அப்படின்னு பார்த்தேன். இந்த மாதம் 30 விட்டுரு. அடுத்த மாதம் வர்றதுக்குள்ளேயே அந்த இடைஞ்சலை தீர்த்து உனக்கு சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா? போதும்ல. நான் கருப்பன் அமைச்சு தரவா. இதை பாங்கா வச்சுக்க. இதை நாளை உன்னோட எல்லையில் மட்டும் அறுத்து போடு. அது எவன் எந்த பண்ணுவான்னு நான் பார்த்துக்கிறேன். சரியாப்பா? அம்மா வாசிக்கு என்னை வந்து பாரு. சம்பந்தமே இல்லாமல் தீ பிடிக்குதான். எங்கடா தீ பிடிக்குது?
சம்மந்தமே இல்லாமல் தீ பிடிக்குது அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான். சென்னை போல் தீ பிடிக்குதான். அதனால் குடும்பத்தில் ஒரே கஷ்டம். என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒவ்வொன்றும் நடக்குதா. அதனால் நடக்கிறத கருப்பசாமி வந்து கண்ணுக்கு காட்டணும். அதை கண்ணுக்கு காட்டணும். அப்படி தானே? கிட்டவா இதை கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனியை 4 அறுத்துக்க. உன் கையிலிருந்து ஒரு நம்ம வரமிளகா எடுத்துட்டு நிலவை ஒரு 18 டைம் சுற்றிடு. 18 டைம் சுற்றி முடிச்சுட்டு கருப்பசாமி எம்பேரை சொல்லி ஒன்றரை முச்சந்தியில் ஒண்டி போட்டுரு. சரியா? அடுத்த 11 நாளில் அவனுக்கு நீ நினச்சது போலயே ஒரு காலை உடைச்சிருவேன். சரியா? காலை உடைச்சிருவேன். அவனுக்கு வந்து ஐயோன்னு மட்டும் போயிடக்கூடாது. போக மாட்டில்ல? கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும்? என் சாம்பலை மட்டும் எடுத்துக்க. கனியை 4 அறுத்து போட்டுரு. அறுத்துட்டு ஒரு நம்ம மிளகா. எத்தனை டைம் சுற்றணும்? எங்கே சுற்றணும்? அங்கே சுற்றி எனக்கு யாருன்னு நீ எனக்கு குறிப்பு காட்டு அப்படின்னு என் பேரை சொல்லி உன்னோட முச்சந்தியில் கொண்டு போடு. நீ கேட்டதை போல் 11 நாளுக்குள்ளே காலில் தான் அடி விழுகும். விழுந்து போய் படுத்திருப்பேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் உனக்கு குறிப்பு காட்டுறது. நாளையிலேருந்து உனக்கு கருப்பசாமி அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பை நான் கூட இருந்து தொந்தரவு இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? கிட்ட வாப்பா. 11 நாளைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் உனக்கு பண்ணித்தரேன். 11 நாளைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம். சரியா? இதை மட்டும் போடு. ஆளை காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ கேட்டதெல்லாம் நான் கருப்பசாமி நடத்தி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? எப்படி? 4 வீட்டில் நீ ஒரு வீட்டில் நீ இருக்கிற இடத்துல போடு. அது 16 பக்கம் போட்டாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? மொண்டி கட்டி போட்டுறேன். அதுக்கப்புறம் உனக்கு நீ முதல் சோறு வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணித்தரேன். அம்மா வாசிக்கணும் வந்து பார்ப்போம். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. யாரா உடுமலைப்பேட்டை? எப்படியாவது கருப்பசாமி ஒன்று தடை பிரச்சனை. ஆமாம், தடை பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். அப்படியா? அதே போல் கருப்பசாமி தடை பிரச்சனையை தீர்த்தா மட்டும் பத்தாது, ஒரு இடத்த விற்கணும் இல்லையா? அதையும் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சரியா? எப்படி இருந்தாலும் கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படிங்கிறதுனால கருப்பசாமி நீ அவன் வந்து கேட்க வரைக்கும் நம்ம வழியை போய் கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடாது. அதனால் வர ஐப்பசி மாதம் வரைக்கும் கொடுக்கறத பற்றியே வாயு இருக்காது. சரியா? நீ எதுவுமே பேசாமல் இருந்தாலும் நான் கருப்பசாமி உனக்கு அவனா வழியை வந்து அங்கத்த மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு விற்று கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால் சொல் பேச்சு கேட்டு மனைவியும் போய் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நீ நினச்சி கொடுத்த. அவள் உன்னையவே தூக்கி கணம் பார்க்குறான். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அவளுக்கு நான் உனக்கு தண்டனையை கொடுத்து பையனோட படிப்பும் போகிறதுக்கு இல்லாமல் அடுத்த 3 மாதத்துக்கு நீ அவளை பற்றி நீ கூப்பிடக்கூடாது. நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவளாக தேடி வந்தால் போதும்ல. நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. 3 மாதத்துக்கு உன் மகன் வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்க வேணாம், வள்ளின்னு கேட்க வேணாம். சரியா? 3 மாதம் போனது தப்பு தான் கருப்பசாமி அப்படின்னு அவன் வந்து உன்னோட இடத்துல காலில் விழுவான். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். ஐப்பசி மாதம் வரைக்கும் இடத்த பற்றி பேசக்கூடாது. சரியா? இந்தா நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அவன் அங்கே 3 மாதத்துக்குள்ளே எல்லாம் குறைச்சி விடுவேன். குறைச்சி தன்னை போல் வந்துடுவான். வாழ்க்கை கொடுக்கலாம்னு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுக்கு கொடுக்குற உனக்கு பனிஷ்மெண்ட்டு தான் இது. அப்படிங்கிறதுனால உன்னி வந்தால் எப்படி நடந்துக்கணும், எங்கே வைக்கணுமோ அவளை அங்கே தான் வைக்கணும். அந்த மாதிரி நடந்துக்க. நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? இதை பாங்கா வச்சுக்க. அந்த 4 இடத்துல இருக்குதா இடம், 4 பக்கம் அறுத்து மட்டும் போட்டுரு. எனக்கு கருப்பசாமி எல்லாமே உன் பாதத்தில் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு தாயும் தகப்பனாக இருந்து நீ தான் எனக்கு திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு 4 பக்கம் அறுத்து போட்டுரு. தடை பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அதையெல்லாம் விற்று ஒரு இடத்துல உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடயே வரேன் பாப்பா. அம்மா வசிக்கணும் வந்து பாரு.